வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம இன்றைக்கி இந்த வார்த்தை குழந்தைங்களுடைய இந்த டக் சார்ட் அதனுடைய அடுத்த போர்ஷன் பார்க்கலாமா. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி 2 பீஸ் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி 4 பீஸ் போட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கணும். 11 நீளம் 9 அகலம் இருக்குது இல்லையா. இந்த ஒரு பீஸ் எடுத்து வாத்து ஒன்று போட்டிருக்குறோம் இல்லையா, அதனுடைய ஒரு பீஸ் எடுத்துக்கிடுங்க போதும். இந்த வாத்தில் எப்படி வந்திருக்கோம், 3 வந்திருக்கும், 2 முடிஞ்சிருக்கும் இல்லையா. இப்படி வச்சுக்கிடுங்க. இந்த 2 உங்களை பார்த்து இருக்கணும் சரியா. இந்த 2ல் முடிஞ்சிருக்கு இல்லையா. 6 4 2ன்னு போட்டுமே. இந்த 2 உங்களை பார்த்து இருக்கணும், 3 உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கணும். இப்போது இந்த 9 மணியில் முதல் மணியில் ஒயர் இருக்குதுமா. ஓகே, இதில் ஒரு மணி கொத்துக்கிடுங்க. ஒரு மணி இந்த வாத்தில் இப்போ இங்கே இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா கீழே எத்தனை மணி இருக்குது, 1 2 3 4 5. அடுத்ததை எண்ணினீங்களன்னா 1 2 3 4 5 6 7 வரும். அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா. இந்த 9 வர்றதில் முதல் மணியில் கொக்கணும். உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு நான் சொன்னேன்னா 2 4 6 8 10 மணி வரும்னு சொல்லியிருந்தேன்னா இந்த பக்கம் எப்படி, அதில் 2 4 5ஆவது மணியில் விடணும். இப்போ 2த்துக்கும் குறுக்கில் ஒரு மணி. சரியா. மறுபடியும் இதனுடைய இங்கே பாருங்கம்மா, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது பார்த்துக்கோங்க. 2 4 6 8 10 இந்த 2 மணி இருக்குது உங்களை பார்த்து வச்சோம்னா 2 4 6 8 10ன்னு கிராஸ் மணி வருது இல்லையா. இதில் 2 4 6 6க்கு 6 மணிக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று வருது பார்த்திங்களா. அதில் ஒயர் விடணும். ரெண்டு 4 6
ஓகே, மறுபடியும் ஓகே. இப்போ ஓகே, அதே போல் இந்த ஒயரை இந்த ரெண்டாவது, எனக்கு இங்கேருந்து வச்சு உங்களுக்கு கஷ்டம், அதனால் எனக்கு கொஞ்சம் இதுவாகுது. நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் இருக்காது. சரியா? ஏன்னா நீங்கள் இப்படி கீழே வச்சுக்கிட்டே பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னால் அது எத்தனாவது மணின்னு தெரியாதேன்னு கிட்ட எடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் இல்லையா? அதை இப்போ 2 இது பண்ணிட்டீங்களான்னா இது பாருங்கள், இப்போ ஜாயிண்ட் ஆகுதா? இப்போ அடுத்தது மூணாவது மணி. அதே போல் நீங்கள் இப்படி கீழே இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் ஜாயின் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? இனிமேல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும்.
இப்போ கடைசி மணியில். ஓகே, பாருங்கள், புரியுதுங்களாம்மா? இங்கேருந்து பார்த்தீங்களன்னா இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 5. அதுக்கு அடுத்தது இந்த 5 ஒரு போயிடுச்சா, 1 2 7 வரும். அப்புறம் 9 வருது இல்லையா, அந்த 9னுடைய மேலே இருக்கிற மணி கீழே வரக்கூடாது. கீழே 9 வருது கிடையாது, 5 7 9ன்னு போட்டிருப்போம். 9ல் மேலே வருது இல்லையா, ஸோ அந்த மணியில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இதே போல் இந்த சைடு ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்கேன்? 2 4 6. 6வது இதில் இந்த பக்கத்து மணியில் விடணும். இதில் உங்களுக்கு சொன்னேன்னா புரியும். முதல்ல இதில் ஒயர விடுறத சொல்கிறேன். ஓகே, இதை பாருங்கள், இதில் விட்டுருக்கேன்னா இது ஒரு ஸ்கொயர், அடுத்தது இந்த ஸ்கொயர், அடுத்தது இது 3வது ஸ்கொயர். 3வது ஸ்கொயரில் மேலே மணி வருது இல்லையா, அதில் ஒயரை விட்டுக்கிடுங்க. சரியா? ப்ரௌன் மணி கோக்கணும். அதாவது இந்த சைடு என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த மணி கோருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களம்மா, இதோ எப்படி இருக்குது பாருங்கள். பின்பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா 1 2 3வது ஸ்கொயர் வருதில் எப்படி போட்டிருக்குறோம். ஓகேங்களா? இப்போது இன்னொரு பீஸ் இதே போல் இருக்குது இல்லைம்மா, இதை அதே போல் இப்படி வச்சு இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து சொன்னால் ஈஸியாகவே இருக்கும், அதனால் ஃப்ரண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது இருக்கு இல்லையா,
இதனுடைய இந்த 3 இருக்கும் இல்லையா, 1 2 3 ஃப்ரண்ட் போர்ஷன்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு போர்ஷனில் 1 2 3, இதில் நடுவு மணி இருக்கு இல்லையா, நடுவு மணிக்கு மேலே அது இப்படி வருது இல்லை, அவ்வளோதான். அதில் ஒயரை விட்டுக்கிடுங்க. ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒயரை ஒரு மணி, இதை இப்படி வைக்கிறீங்க. வச்சு இதே போலையே இந்த 9 மணி வருது இல்லையா, அதில் இருக்கிற முதல் மணி ஓகே. இப்படியே இங்கே வச்சேனாவே உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் இப்படியே வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ அதே போலயே 2வது மணியில், அதாவது நம்ம முதல்ல ஜாயின் பண்ணதுக்கு மேலேயே ஒரு ரோ வரும் பாருங்கள், அந்த ரோவில் தான் இப்போ 2வது இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? ஃபுல் ஒயர் நீங்கள் எடுத்துக்கணுன்றது இல்லைம்மா, சும்மா ஒரு 1.5 ஜான் எடுத்துக்கிட்டிங்களானாலே போதும். 1 ஜான் ஒயரே கூட போதும்.
இப்போது இதே போலயே இந்த சைடும் இந்த 9ஓடு இப்படி ஜாயின் பண்ணணுமா. இதை இப்போ இப்படி 2 ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இதையும் ஜாயின் பண்ணணும். எப்படி? இதோ பார், இது போட்டிருக்கணும் இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற மணியில் ஒரு ப்ரௌன் மணி. ஓகே, அப்படியே இந்த 9ஐயும் இந்த ரோவை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்களாம்மா இப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடணும். ஓகே, நம்ம என்ன வந்திருக்கோம், அதோ இப்படி வந்திருக்கோம் ஒயரு பாருங்கம்மா. ஒரு பக்கம் ஜாயின் பண்ணும்போது முடி போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு பீஸ் ஜாயின் பண்ணும்போது ஒயரை கட் பண்ணிவிடுங்க முடி போட்டு. இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணும்போது இப்படி கடைசியாக அப்படி வந்திருக்கும் இல்லையா, இந்த வலது கை ஒயரை இதோ இந்த ப்ரௌனுக்கும் இந்த ப்ரௌனுக்கும் நடுவில் இங்கே ஒரு பிங்க்கு வருது பார்த்திங்களா, அதில் விடுங்க. விட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ண இந்த இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல ஓகே. ஓகே, அப்படியே இந்த இந்த 11ஐயும் ஜாயின் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அட்டையை இப்படி வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? இது வரைக்கும் போட்டு வாங்க. நாளைக்கு இந்த பின்னால் வர இந்த போர்ஷனை முடிச்சுட்டு இந்த வார்த்தை நம்ம ஜாயின் பண்ணி இன்னொரு பீஸ் 2 பீஸ் இருக்கும் இல்லையா வாத்துது, அதை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.